இங்க ஒரு கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் பேசுறது கேக்குதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. சரியான கலவரம் நடந்துட்டு இருக்கு சீட் பிடிக்கிறதுக்கு. கரெக்டா 10 மணி ஆச்சு. என்ன ஸ்டாப்னே தெரியல. போன் வேற லாக் ஆயிருச்சு. நம்ம வித்துட்டு வராங்க. இந்த டைம்ல சரியான கூட்டம். அந்த இதுல இருந்தே ஃபுல்லா கூட்டம். அது வந்து தெரியல. ஒருத்தன் வந்து வித்துட்டு ஏதாவது வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஓகே, மும்பைல வந்து சரியான கூட்டம் ஏறினாங்க. அதாவது மும்பைல தான் ட்ரெயினே காலியா வந்துச்சு. அப்பயும் ட்ரெயின் வந்து ஃபுல்லா கூட்டமா தான் ஏறிச்சு. இங்க ஃபுல்லா கூட்டம் தான். நான் காலையில் நேற்று நைட்டு தூங்காதங்காட்டி இந்த மேலே சீட்டு கிடைச்சது. அப்படியே படுத்து தூங்கிட்டு இப்போ காலையில் எந்திரிச்சு கொண்டு இருந்தேன். பேர் இந்த மாதிரி வித்துட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. இங்க ஃபுல்லா கரம் சமாசி கரம் வடப்பன். இப்பதான் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. நைட்லாம் சரியான கூட்டம் இருந்துச்சு இந்த ட்ரெயின்ல. இப்பதான் அங்க வர உண்மையான நார்த் இந்தியன் ட்ரெயின் மாதிரி. அந்த நைட்ல சரியான நல்ல வேலை எனக்கு மேல ஒரு பெர்த்து கிடைச்சது. அப்படியே நேற்று நைட்டும் தூங்காதாங்க. சரி முந்தா நேற்று நைட்டு தூங்காதங்காட்டி நேற்று நைட்டு நல்லா தூக்கம். எந்திரிச்சேன். அப்படியே கொஞ்சம் கூட்டம் கம்மியாச்சு. அப்படியே கொண்டிருக்கேன். நாளைக்கு காலையில தான் போவோம். நாளைக்கு காலையில இந்த ஜன்னல் சீட் வேற கிடைக்கல. வெளியே எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. எங்காவது இன்னும் ஸ்டாண்டிங் போட்டா இல்லை ஜன்னல் சீட் ஏதாவது கிடைச்சாதான் எடுக்க முடியும். இந்த ட்ரெயின் ரொம்ப மோசம். இந்த வாஷ் பேஷன்லாம் யூஸ் பண்ணவே முடியல. வாட்டர் கேன் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிட்டு இப்போதான் போய் பல்ல விளக்கிட்டு வந்தேன். சரி கடைசி ஒரு 15 ரூபா கையில் இருந்துச்சு. அதுக்குள்ளே சரி ஏதாவது ஒரு நல்ல ப்ரோட்டீனாக வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதாவது ஒரு சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டோம்னா நாளைக்கு நைட் வரைக்கும் தாங்கலான்னு பார்த்தேன். தெய்வமாட்ட ஒரு பாட்டி வந்துச்சு. கொய்யாப்பழம் கொடுத்துட்டு போச்சு 15 ரூபாய்க்கு. அதான் சாப்பிட்டு நாளைக்கு நைட் வரைக்கும் ஓட்டணும். பயங்கரமா இருக்கு டேஸ்ட். கொய்யாப்பழம் பயங்கரம். மத்தியானம் கரெக்டா ஒரு 2 மணி இருக்கும். எனக்கு வந்து அந்த ஜன்னல் சீட்டு கூட கிடைக்கல. நான் வந்து இந்த உங்ககிட்ட காமிச்சல அந்த ஆப்போசிட் சீட்ல தான் கொண்டுருக்கேன். அந்த ஜன்னல் சீட்ல கொண்டிருக்க பையன் தூங்கிட்டு இருக்காரு. ஏதோ தூங்குறாரு பாருங்க. ஆனா வந்து வெளியே ஒரு பயங்கரம். அப்படியே பார்க்கவே ஒரு சில்லுன்னு இருக்கு கண்ணுக்கு. அந்த மாதிரி ஒரு வியூ. இங்க வந்து ஒரு ஹிந்தி பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே இந்த ஜன்னல் வழியா அப்படியே வெளியே பார்த்துட்டு போறதும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு, பீஸா இருக்கு. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இங்க வந்து யாருமே இப்போ பேசிட்டு இல்லை. ஒரு அரை மணி நேரமாவே இந்த மாதிரியே தான் இருக்கு. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹிந்தி பாட்டு ஓடுற. அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. ஏன்னா வந்து ஹிந்தி பாட்டு நமக்கு வாய்ப்பு இல்லை தெரியறதுக்கு. ஆனா எனக்கு அந்த பாட்டுமே நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வெளியே பார்த்துட்டு அப்படியே ரசிக்க தோணுது அந்த பாட்டை கூட. வந்து இங்க வந்து ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. புதன்கிழமை வந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட சண்டே ஆக போகுது, ஞாயிற்றுக்கிழமை ஆக போகுது. 4 நாள் இருந்தேன். எனக்கு வந்து நார்த் இந்தியாவில் இருக்கும், நம்ம வந்து ஒரு சவுத் இந்தியா. அவங்கெல்லாம் வந்து நம்மளை ஒரு ஒதுக்குவாங்க மீன்ஸ் வந்து நம்மகிட்ட ஒரு டிஃப்ரெண்டாக நடந்துக்குவாங்க. ஒரு மாதிரி மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இங்கே. அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மும்பை. ஏன்னா வந்து இப்போ வந்து சவுத் இந்தியனை பார்த்தா நார்த் இந்தியனை வந்து ஏதாவது இது பண்ணுறது, திமிரு பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே நடக்கலை. ட்ரெயின்லையும் சரி, அங்கே மும்பையிலையும் சரி, நான் போன இடத்துக்கெல்லாம் சரி, ரொம்ப எப்பயும் போல் கேஷுவலாக தான் எல்லாமே பழகினாங்க. இந்த பாகுபாடெல்லாம் வந்து நம்ம நார்மல் பீப்புள்ஸ் மக்கள்கிட்ட இல்லை எனக்கு தெரிஞ்சு. பீப்புள்ஸ்ன்ற சாரி, நார்மல் மக்கள்கிட்ட இல்லை. இதெல்லாம் வந்து எதுனா வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க, பிஸ்னஸ் மேனு, அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கிளப்பி விட்டுறாங்க. ஆனால் வந்து நார்மல் மக்கள்கிட்ட வந்து நான் வந்து சவுத் இந்தியாலையுமே சொல்கிறேன். அங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஹிந்திக்காரங்களாம் இருக்காங்க. அவங்கள வந்து நாங்கள் ஹிந்திக்காரங்க அப்படியெல்லாம் தனியாக பார்த்து இது பண்ணதெல்லாம் கிடையாது. ஹிந்திக்காரங்களா ஓகே, அவங்க வந்து அதோட பழகிருச்சு. யாருக்குமே வந்து பாகுபாடெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கறது இல்லை. மேலே இருக்கவங்க அந்த பாலிடிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது, அவங்க யூஸ் பண்ணுறது தான் வந்து அதிகமாக இருக்கே தவிர நார்த் இந்தியா சவுத் இந்தியான்லாம் யாருமே இப்போ பார்க்கறது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இனி மேபி இனி யூபி
அந்த சைட்லாம் போனால் அந்த மாதிரி இருக்குமா எனக்கு எப்படின்னு தெரில. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாரும் பார்த்து பழகலை. எனக்கு தெரிஞ்சு நாங்களும் யாரும் சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு பார்த்ததில்ல. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு வேலை செஞ்சு கஷ்டப்பட வரவங்க. அவங்கள அப்படி பார்க்கவும் முடியலை, பார்க்கவும் தோணாது. இங்கே எப்படி நம்ம அப்பாலாம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இப்போ சென்னை போய் கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க வேலையை தேடி பொழப்பு தேடி வராங்க. அவங்கள வந்து நம்ம ஒரு நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு பார்க்க தோணவே மாட்டேது. உண்மை அதுதான். ஓகே, இவ்வளோ நேரம் பிரைட்னஸ் வைக்காம ஜம்மான் எடுத்துட்டு இருந்தேன். இப்போதான் கொஞ்சம் பிரைட்னஸ் வைக்கிறேன். இதை இவ்வளோ நேரம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரே மாதிரி பாறைகுழி, அந்த அந்த கல்குவாரி இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போதான் கொஞ்சம் ஒரு நேச்சுரலாக வருது. என்னதான் இந்த மாதிரிலாம் பார்த்தா அந்த கேரளா தாண்டி வரும்போது கேரளாவை பார்த்தப்போ ஒரு ஒரு ஃபீல் வந்துச்சுல, அந்த ஃபீல்லாம் எங்கே இதில் இருக்க எங்கேயுமே வர மாட்டேது. இங்கே பயங்கரம் தான். கேரளா கேரளா தான். கேரளா மாதிரி ஃபீல் எங்கேயுமே வரல. அந்த மும்பை அது போக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெயின் அது சவுத் இந்தியா வந்தப்போ அந்த ட்ரெயின் வந்து திருநெல்வேலி டு தாதர் தாதர் ட்ரெயின். அது அவ்வளோ கிளீனாக இருந்துச்சு. நான் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில். அந்த ட்ரெயின் வந்து அவ்வளோ கிளீனாக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெயின் எனக்கு இவ்வளோ இப்போ மணி 2 இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்கவே தோணலை. இங்கே உள்ளுக்குள்ளே உட்கார முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல்லு குப்புன்னு அடிக்குது. ரொம்ப ஒஸ்ட்டு. இங்கே அது போக டாய்லெட்டு வாஷ் பேஷன்லாம் வாய்ப்பே இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு. அதை நம்பியெல்லாம் நம்ம வந்துருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ரொம்ப அது வந்து சொல்லவே முடியாது, அந்த லெவலுக்கு இருந்துச்சு. எப்படி சொல்றது, அந்த டாய்லெட்டு வாஷ் பேஷன்லாம் உள்ளுக்குள்ள போக முடியல. லேடிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, யாருனாலையும் யூஸ் பண்ண முடியல. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். மும்பைல அங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. எப்படின்னா மும்பை தாதர்ல இருந்து நான் சென்ட்ரல்ல இருந்து தாதர் வந்து தாதர்ல இருந்து குர்லான்னு ஒரு ஊர் வந்து குர்லால இருந்து மறுபடியும் வந்து எம்டிடி 3 ட்ரெயின் மாதிரி 4வது ட்ரெயின். ஆனா மெட்ரோ தான் அங்க பயங்கரம். என்னதான் கிரௌடா இருந்தாலும் மெட்ரோ வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. நான் ஒரு 4 ட்ரெயின் மாறி வந்தேன். அதுமே ஆனா டக்கு டக்குன்னு வந்துட முடிஞ்சுச்சு. ட்ரெயின் விஷயத்துல வேற லெவலு. ட்ரெயின் விஷயத்துல ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. இப்போ போகிற ஊர் ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அப்புறம் நான் ஒன்று வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். நான் சப்பாத்தி சாப்பிட்டது. அப்புறம் வந்து 2 டைம் ஒரு மேரிகோல்டு பிஸ்கட் சாப்பிட்டேன். அதை நான் மறந்துட்டேன். ஏன்னா வந்து அந்த மேரிகோல்டு வந்து ரொம்ப எங்க எப்படி சொல்றது, மேரிகோல்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வந்து அற்புதமான பிஸ்கெட். அதை சாப்பிட்டுச்சுன்னா எனக்கு ஒரு நாளைக்கு நைட்டு சாப்பாடே தேவையில்லை. அந்த மாதிரி நாங்கள் நிறைய நாள் இருந்திருக்கோம். காலேஜ் டைமும் சரி, ரூம்ல இருக்கும்போதும் சரி, மேரிகோல்டு தான் பயங்கரமான பிஸ்கட். மேரிகோல்டு சாப்பிட்டா ஒரு காலையில சாப்பிட்டா எங்களுக்கு வந்து மத்தியானம் காலையில சாப்பிட்டா அதுக்கப்புறம் பசியும் இருக்காது. இந்த டைம் 2 மேரிகோல்டு இருந்துச்சுன்னா அதை பிளாக்ல சொல்ல மறந்துட்டேன். சரி, எல்லாத்தையும் சொல்லிட்டோமா, அதை மறந்துட்டோமான்னு யோசிச்சுட்டு வந்துட்டே இருந்தேன். ஏன்னா இங்க வீடியோ எடுக்கவே தோணலை. அதனால சரி எல்லாத்தையும் சொல்லணுமா அதை மறைச்சிட்டோமான்னு பார்த்துட்டே இருந்திருந்தேன். அப்போதான் சரி இதை சொல்லிடுவோம்னு தோணுச்சு. இங்க ஓரளவுக்கு பயங்கரமா இருக்கு. முன்னாடி கல்குவாரி வந்துச்சு. அப்போ வந்து அந்த சைடு ஜன்னலுக்கு அந்த சைடு கொண்டு இருந்தேன். இவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு இந்த சைடை வந்து உட்காரலாம் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கையே போயிருச்சு. அதனால வந்து இப்பயுமே வந்து ஒரு பையா கொண்டிருக்காரு, அவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே அதுங்காப்பில் வச்சு எடுத்துட்டு இருக்கேன் இந்த சைடு. அதான் அந்த சைடு இருந்து எடுக்க முடியல. அதனால இந்த கல்குவாரியெல்லாம் இப்போ மிஸ் பண்ணிட்டேன். இங்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு. 2 மணிக்கு 2 மணி 3 மணி இருக்கும். அப்படியே மெயில்டா இருக்கு. இது நல்லா இருக்கு. வீடியோக்கும் நல்லா தெரியுது. சரி சரி, ஓகே. சரி, அடுத்து என்ன ஏரியான்னு அந்த ஏரியாவுக்கு போயிட்டு, ஆனால் ஏரியா காட்ட மாட்டேன், கெஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்று அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஒரு 2 விஷயம் மட்டும் நான் இது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்படியாவே. என்னன்னா வந்து மைக்கு. இந்த மைக்கை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான மைக் வாங்கிடாதீங்க. இந்த மைக் வந்து 1000 ரூபா மேக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம். 1300 பேர் வாங்கினாங்க. ரிவ்யூலாம் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் வந்து மைக் யூஸ் பண்ணால் ஒஸ்ட்டு. 2-3 கேட்வேலாம் போயிருப்பேன். கேட்வேலெல்லாம் வெக்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னா மைக்கு சட்டையில் மாட்டிட்டு பேசினாலே மைக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. அந்த லெவலுக்கு ரொம்ப மோசமாக தான் இருக்குது மைக்கெல்லாம். நேரம் சரியாக இரவு 6 மணி.
14 நிமிடங்கள். இந்த மாலை பொழுதின் மயக்கத்திலே நம்ம கேட்கவிருக்கும் பாடல். ஐயோ, பாட்டு கேட்கறதுக்குள்ள இதை தாண்டி போயிடுச்சு. இந்த இந்த சவுண்ட்லயும் ஒரு அழகான விஷயம் நடந்துச்சு ட்ரெயின்ல. இந்த அழுச்சா வழுச்சா அந்த தண்டவாணி அந்த சவுண்ட்லயும் ஒரு 2 விஷயம் ரொம்ப அழகா நடந்துச்சு ட்ரெயின்ல. அதை மட்டும் நான் அப்படியே ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு அண்ணன் ஒரு 50-60 வயசு இருக்கும். அவர் வந்து பார்த்தா ஆள் வந்து கண்ணெல்லாம் செவந்து நல்லா அந்த குட்கா அதெல்லாம் போட்டுட்டு தான் கொண்டு வந்தாரு. பக்கத்தில் இருக்க லேடிஸ் எல்லாமே அவர் வந்து ஒரு மாதிரி வில்ல மாதிரி தான் பார்த்தாங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்டாப் தள்ளி ஒரு பொண்ணு வந்து ஏறிச்சு. அந்த பொண்ணு ஏறினப்போ அந்த பொண்ணு அந்த அண்ணன் வந்து இந்த சிங்கிள் சீட் இருக்குல்ல அதில் கொண்டு வந்தாரு. அந்த பொண்ணு ஏறினப்போ வந்து அந்த அண்ணா கொண்டிருக்க பிளக் பாயிண்ட்ல வந்து சார்ஜர் போட வந்தாங்க. சார்ஜர் போட வந்துட்டு அவர் கொண்டிருக்க சீட்ல கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அந்த பொண்ணு அப்படியே லைட்டாக வந்துச்சு. அப்புறம் சரி அந்த பொண்ணு அவரை நல்லா குறை சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 6 மணி நேரமா முன்னாடி அந்த பொசிஷன்ல உட்கார முடியாது. அந்த சீட்டோட எச்சில் போடுவாங்களா அந்த பொசிஷன்ல அவர் நல்லா உடம்பா வேற அந்த பொசிஷன்ல வந்து அப்படியே வந்துட்டு இருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படியே அந்த பொண்ணு நல்லா கம்ஃபர்டபுளா கொண்டிருக்கு. அந்த பொண்ணு மேல ஒரு துளி கூட டச் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த ஒரு இவ்வளவு தள்ளிக்கு வந்து அப்படியே பார்த்து வராருன்றதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதான் சரி அதை ஷேர் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு 2 டிரான்ஸ்ஜெண்டர் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் வந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப அலம்பல் எப்படின்னா பாக்கெட்ல கையை விட்டு காசை பிடிக்கிட்டு வர மாதிரி தான் இருந்தாங்க. செகண்டு ஒருத்தவங்க வந்தாங்க. செகண்ட்ல அவங்க வந்து அவங்களும் காசு வாங்கிட்டு தான் போனாங்க. திருப்பதி பிரசாதம், கோயில் பிரசாதம், திருப்பதி பிரசாதம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இங்க ஒரு குட்டி பையன் எனக்கு ஒரு ஃபேமிலி ஒன்று கொண்டு இருக்கு எனக்கு ஆப்போசிட்ல. அவன் அந்த குட்டி பையன் அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு அவனை சாப்பிட சொல்லிட்டு அந்த பையன் கொஞ்சம் தயங்கினான். ஏன்னா அவங்க கொடுத்தா டக்குன்னு வாங்கி சாப்பிடலாம அவங்களே எடுத்து அதை சாப்பிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போனாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாமே அவங்கள ரொம்ப மரியாதையா பார்த்தாங்க. இந்த 2 விஷயத்த தான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அடுத்த ஸ்டாப் வந்துருச்சு. ஓகே, அப்புறம் அவ்வளோதான். இதுவும் நல்லாதான் இருக்கு இந்த ஸ்டாப்பு. இது என்ன ரயில்வே ஸ்டேஷன், ஏதோ லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன், எங்கே ஸ்டாண்ட் இல்லை, நிற்காது. அப்புறம் ஒரு பெரிய ஒரு இதாயிருச்சு. நான் வந்து சூரியன் அந்த சன்செட் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, சன்செட்டா சன் இதுவா இதாவது அதை எடுக்கலான்னு பார்த்து ஒரு மணி நேரமா இந்த சைடை பார்த்துட்டு வரேன். ஆனால் எனக்கு ஆப்போசிட்ல அந்த சைடு சிங்கிள் சீட்டு சைடில் அங்கே சன்செட் ஆயிருச்சு. அது எடுக்க முடியல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சாயந்தரம் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் அப்புறம் அந்த 2 விஷயத்த சொல்லணும். அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்துட்டு போனதுல இருந்து எல்லாம் அவங்கள ஒரு மரியாதையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே இருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே இருக்காங்க. சரி அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு தான். இந்த பிளேஸ் ஒன்றும் வியூ காட்டுற மாதிரி ஒரு நல்ல பிளேஸே வரல. சரி அதான் ஏதோ ஒரு பிளேஸ்ல காட்டலாம். இந்த பிளேஸ் அவ்வளோக்கும் பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி இல்லை. வேற ஏதாவது நல்ல பிளேஸ் வந்தா அதுக்கப்புறம் இது நல்லா தான் இருக்கு. தெரில எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரில. சரி ஓகே, அடுத்து நைட்டு தான் நீ வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.